சிம்மராசி அன்பர்களே, மே 27ஆம் தேதிக்குள் இந்த ஒரு விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும். அந்த ஒரு விஷயங்கள் என்ன? அந்த ஒரு விஷயத்தின் மூலமாக உங்களுக்கு ஏதாவது அதிர்ஷ்டங்களானது இருக்க போகிறதா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா துர்திருஷ்டமான விஷயங்களானது நடக்க போகுதா அப்படிங்கிறது குறித்து தான் இந்த பதிவில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை சிம்மராசி நேர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானையும் பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சியினுடைய தாக்கங்களானது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் தொழில் ஸ்தானத்தில் லாபாதிபதி புதனுடனும் சுக்கிரனுடனும் பார்த்தீங்கன்னா இணைந்து சஞ்சரிக்கின்றார். இதனால் புதாத்திய யோகமும் புத சுக்கிர யோகங்களும் உருவாகிறது. அந்த நேரங்கள் அஷ்டமத்து சனியினுடைய ஆதிக்கங்கள் நிறைந்து இருப்பதனால உங்களுக்கு போட்டிகளுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்கள் உண்டு, புதிய திருப்பங்களும் ஏற்படும் அப்படின்னு தான் சொல்லணும். வருமானங்கள் ஒரு மடங்கு வந்தால் விரயங்கள் இருமடங்கு ஆகலாம். அதனால் உங்களுக்கு சுப செலவுகளை மேற்கொள்வது நல்லது. அதேபோல் பார்த்தீங்கன்னா இப்பொழுது உங்களுடைய ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கிரன் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்திற்கு வருவது நல்ல ஒரு நேரம்தான். ஆனால் பார்த்தீங்கன்னா நான் தொட்டது தொடங்கும் தொழில் வளங்களானது சிறக்குங்க. கேட்ட இடத்தில் உதவிகளும் கிடைக்கும். சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா உயர்ந்த அந்தஸ்து படைத்தவர்களினுடைய நட்பால நன்மையை நீங்கள் காண்பீர்கள். பொருளாதாரத்தில் நன்மைகளானது ஏற்படும். ஆடை ஆபரண சேர்க்கையானது உண்டு. அதேபோல் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உழைப்பிற்குரிய அங்கீகாரங்களானது இப்பொழுது கிடைக்குங்க. உயர் அதிகாரிகள் உங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்வார்கள். அதேபோல் உங்களுடைய ராசிக்குள் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்திற்கு அதிபதியானவர் புதன். அவர் இப்பொழுது லாபஸ்தானத்திலேயே சஞ்சரிக்கக்கூடிய இந்த நேரங்கள் மிக அற்புதமான ஒரு நேரங்கள் அப்படின்னு தான் சொல்லணுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் பொருளாதாரங்கள் உச்சநிலையை அடையும். தொழில் வெற்றி நடைபோடும். எதிர்காலத்தை பற்றிய மல பயங்களானது பார்த்தீங்கன்னா அகலுங்க. அதேபோல் இதுவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடுத்ததை வாங்க முடியவில்லையே, வாங்கியதை பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியலையே என்று நிறைய கவலைகளை பட்டிருப்பீங்க. அந்த ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மாறும் அப்படின்னே சொல்லலாம். கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கலில் ஒழுங்காகி மன நிம்மதியும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலானது அமைய போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். வெளிநாட்டில் இருந்து தாய்நாடு திரும்ப இயலாதவர்கள் இப்பொழுது தாய்நாடு திரும்ப வழி பிறக்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர். அதே போல் இப்பொழுது கடகராசிக்கு சுக்கிரன் பார்த்தீங்கன்னா சென்று இருக்கிறார். அங்கு குருவோடு இணைந்து சஞ்சரிக்கின்றார். இந்த முரண்பாடான கிரக சேர்க்கையினுடைய காரணமாக சகோதரர்களுடைய வழியில் சுப செலவுகளானது ஏற்படும். தொழில் மாற்றங்கள் பற்றி நீங்கள் சிந்திப்பீர்கள். பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதிய பங்குதாரர்களை பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கொள்ள முன் வருவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கையானது உண்டுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணியிட மாற்றங்களானது உண்டு. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு சக பணியாளர்களினுடைய ஆதரவானது கிடைக்குங்க. சந்தர்ப்பங்களானது பார்த்தீங்கன்னா இப்பொழுது சாதகமாகவே அமையும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்களானது கிடைக்குங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கலைஞர்களுக்கும் கவனங்களானது தேவை. பெண்களுக்கு தன்னம்பிக்கையானது இப்பொழுது அதிகரிக்கும். பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைகளானது உருவாகும். சக பணியாளர்களினுடைய ஆதரவானது கிடைக்குங்க. மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவனங்களானது தேவை. அதேபோல் இந்த சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களானது பார்த்திங்கன்னா மாறக்கூடும். சிம்மராசிக்காரர்களுக்கு எப்போதுமே பார்த்திங்கன்னா தோல்விகள் என்று கிடையாது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்ல முடியாது. இவர்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் மாறக்கூடும். அந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா எச்சரிக்கையாக நடந்துக்கணும், நிதானமாக நடந்துக்கணும். இது போன்ற நிறைய விஷயங்களை பார்த்திங்கன்னா சந்தித்து வரக்கூடிய ஒரு அமைப்பானது உங்களுக்கு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா இப்பொழுது உங்களுடைய காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்துச்சு. ஆனால் அதை நீங்கள் சரியான முறையில் பார்த்திங்கன்னா பயன்படுத்தலை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பார்த்திங்கன்னா அதை அலட்சியமாக நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய தனவரவு திருப்திகரமாக இருக்கும். ஆனாலுமே அதற்கு தேவையற்ற செலவுகளை பார்த்திங்கன்னா நீங்கள் குறைக்க வேண்டும்.
சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிர்ப்புகள் கூட வர வாய்ப்புகள் உண்டு. அந்த எதிர்ப்புகளையும் வந்து பார்த்திங்கன்னா சமாளித்து முன் வருவீர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய புதிய வேலைகளில் வந்து தேடக்கூடியவர்களாக இருந்தீங்க அப்படின்னா, அதாவது வேலை தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்பொழுது நல்ல செய்திகள் கிடைக்கும். அரசாங்க வழியில் அனுகூலங்களும் உண்டாகுங்க. நீங்கள் எடுத்த காரியங்களை செவ்வன முடிப்பீர்கள். மேலும் தடைகளை முறியடித்து சாதனை நீங்கள் படைப்பீர்கள். உங்களுக்கு நிறைய வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது பணப்புழக்கங்களானது வந்து அதிகரிக்கும். அவசிய தேவைகளானது பூர்த்தியாகும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. உங்களுடைய குடும்பத்தில் ஆடம்பர வசதிகளானது பெருகும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளானது மறையுங்க. கணவன் மனைவிக்கிடையே வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது அந்யோன்யங்களானது அதிகரிக்கும். உங்களுடைய உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாகவே வந்து பார்த்திங்கன்னா செயல்படுவார்கள். உங்களை தவறாக புரிந்து கொண்ட உறவினர்கள் தங்களுடைய தவறை உணர்ந்து இப்பொழுது திரும்பி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்பு பாராட்டுவார்கள். கருத்து வேறுபாடினுடைய காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளானது கனிந்து வரும். அதே போல் சகோதர சகோதரிகளின் மூலமாக கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரிவுகள் இருந்திருக்கும். அந்த ஒரு பிரிவுகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு. அதேபோல் உங்களுடைய நண்பர்களிடையேவும் சண்டை சச்சரவுகள் இருந்தாலுமே அந்த சண்டை சச்சரவுகள்லாம் மறந்து இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா புதிய நண்பர்களாக கூட வந்து நீங்கள் பழகக்கூடிய ஒரு சூழல் அமையுங்க. அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் உறவினர்களால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நீங்கள் மனக்கசப்புகளை வந்து பார்த்திங்கன்னா சந்திச்சிருப்பீங்க. உறவினர்களால் மனக்கசப்புகள் தரக்கூடிய சம்பவங்கள் உங்களுக்கு நிறையவே வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்று இருந்தாலுமே கூட அதனால் கூடுமானவரை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் பொறுமையை கடைபிடிப்பது தான் நல்லது. சகோதரர்களால் காரியங்களில் வந்து பார்த்திங்கன்னா அனுகூலங்களும் ஏற்படும். தாய் வழி உறவினர்களால் சில அனுகூல பலன்களானது ஏற்படுங்க. தாய் மாமனுடைய வழியில் சுப செய்திகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் அலைச்சலும் செலவுகளும் ஏற்படும். அதேபோல் பணியாளர்களுக்கு இதுவரை இருந்த அவப்பெயர்களானது மறையுங்க. சக ஊழியர்களிடையே உங்களுடைய செல்வாக்கானது உயரும். நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்குங்க. அதிகாரிகளினுடைய ஆதரவானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். மேலும் தொழில் வியாபாரங்களானது விறுவிறுப்பாகவே வந்து பார்த்திங்கன்னா நடைபெறும். லாபங்களும் அதிகரிக்கும். ஷேர் வர்த்தகத்தில் மட்டும் சற்று எச்சரிக்கையாக நடந்து கொள்ளணுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்ப உறுப்பினர்களால் புதிய ஆடை ஆபரண சேர்க்கையானது உண்டாகுங்க. அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையே காணப்படும். புதிய பொறுப்புகள் ஒன்று தேடி வரும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்ம ராசியில் உள்ள மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எத்தனை சோதனைகள் வந்தாலுமே அவற்றை எல்லாமே வென்று காட்டக்கூடிய ஒரு உங்களுக்கு இப்பொழுது இந்த காலகட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய ராசிக்குள் சஞ்சரிக்கக்கூடிய கேது உங்களுக்கு நிறையவே வந்து பார்த்திங்கன்னா படிப்பினைகளை ஏற்படுத்துவார்கள். யாரை பெரிதாக நம்பி இருந்தீர்களோ அவர்களே உங்களுக்கு எதிராக வந்து மாறுவார்கள். உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் இழுபறியாகும். உடல்நிலையிலும் ஏதேனும் வந்து பார்த்திங்கன்னா சிறு சிறு சங்கடங்கள் அவ்வப்போது ஏற்படுங்க. உங்களுடைய ராசிநாதன் சஞ்சாரங்கள் இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா சாதகமாக அமைந்திருப்பதனால நீங்கள் எடுத்த வேலைகள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா வெற்றியாகும். அதேபோல் வியாபாரங்களானது முன்னேற்றங்கள் அடையும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடியானது நீங்களாங்க. எதிர்பார்த்த இடமாற்றங்களும் பதவி உயர்வுகளுமே உங்களை தேடி வரும். குடும்பத்தில் நிம்மதியான ஒரு சூழ்நிலைகள் இருக்க செய்யும். வேலைக்காக முயற்சி செய்து கொண்டு வந்தவர்களுக்கு இப்பொழுது தகுதியான வேலைகள் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். வெளிநாட்டு முயற்சிகளுமே உங்களுக்கு நிறையவே சாதகமாகவே அமையும் அப்படின்னே சொல்லலாம். புதிய தொழில் தொடங்கக்கூடிய மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகும். இந்த நேரத்தில் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி உங்களுக்கு சில எச்சரிக்கைகளை வந்து பார்த்திங்கன்னா வழங்குவார். சிலருக்கு எதிர்பாராத நெருக்கடி பிரச்சனை சங்கடங்கள் என ஏற்படும். அவற்றை எல்லாமே சமாளித்திடக்கூடிய நிலைகளும் இருக்குங்க. விவசாயிகள் இந்த ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது நல்லது. மாணவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்துமே ஒவ்வொன்றாகவே வந்து பார்த்திங்கன்னா பூர்த்தியாகும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்மராசியில் உள்ள பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆடம்பரத்தையும் பகட்டத்தையும் வந்து பார்த்திங்கன்னா விரும்பக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் நன்மையானதாக இருக்கும்.
அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் பார்த்திங்கன்னா இந்த காலங்கள் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதனால வரவுகளானது பார்த்திங்கன்னா அதிகரிக்கீங்க. அதே போல் ஆடை ஆபரணங்களும் சேரும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகளானது விலகுங்க. அதேபோல் மூடி வைத்திருந்த தொழில்களை மீண்டும் தொடங்கி லாபத்தை காணலாம். உங்களுடைய கையில் பணங்களானது பார்த்திங்கன்னா புரள ஆரம்பிக்கும். அதேபோல் மே 26 வரை குரு லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால நீங்கள் எடுத்த வேலைகள் எல்லாமே யோகங்களாக அமையும். அதேபோல் வருமானங்களும் அதிகரிக்கீங்க. கடன் தொல்லையில் இருந்து விடுபடுவீர்கள். சிலருக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து பணமானது வரும். தைரியங்களும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கீங்க. உங்களுடைய குடும்பத்தில் நிம்மதியான ஒரு நிலைகளானது பார்த்திங்கன்னா ஏற்படும். திருமண வயதினருக்கு வரன்களானது அமையுங்க. நண்பர்களால் லாபங்கள் உண்டாகும். தம்பதிக்குள் இணக்கமான ஒரு நிலைகள் இருக்குங்க. உங்களுடைய கூட்டு தொழிலில் பார்த்திங்கன்னா லாபங்கள் அதிகரிக்கும். அதேபோல் இந்த மே 26 முதல் பார்த்திங்கன்னா விரயஸ்தானத்தில் குரு சஞ்சரித்து வருவதனால உங்களுடைய செலவுகளில் பார்த்திங்கன்னா மிகுந்த கவனங்கள் தேவை. முடிந்தவரை கடன் வாங்காமல் இருப்பது ரொம்ப நல்லது. உங்களுடைய பாக்கியாதிபதி ஆட்சியாக சஞ்சரிப்பதனால பெரியோரினுடைய ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். செல்வாக்கும் உயருங்க. தந்தை வழி உறவுகள் தேடி உதவி செய்வார்கள். சிலருக்கு புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சியானது வெற்றியாகும். சிலர் சொந்த வீட்டில் பார்த்திங்கன்னா பால் காய்ச்சுவார்கள். பெண்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி அனைத்துமே பிரச்சனை சங்கடம் எல்லாமே விலகும் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த கல்லூரியில் பார்த்திங்கன்னா இடமானது கிடைக்கும். மூத்த குடிமக்கள் உடல்நிலையில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கவனமாக இருப்பது நல்லது. அதேபோல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்பொழுது சந்திராஷ்டம தினமாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் மாதம் ஆரம்பிக்கும். ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த சிம்மராசியில் உள்ள உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலுமே அந்த இடத்தில் முதன்மையாக இருக்க நினைக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் யோகமானதாக அமையும். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் கேந்திர பலத்துடன் சஞ்சரிப்பதனால உங்களுக்கு இருந்த நெருக்கடியானது விலகுங்க. எடுத்த வேலைகள் பார்த்திங்கன்னா லாபத்தை கொடுக்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வுகள் அனைத்துமே கிடைக்குங்க. அதிகாரிகளினுடைய ஆதரவால் நம்பிக்கையும் அதிகரிக்கும். அதேபோல் உங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு தலைமையினுடைய ஆதரவு கிடைப்பதுடன் புதிய பொறுப்பும் சிலருக்கு பதவியும் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். வேலைக்காக முயற்சி வரக்கூடியவர்களுக்கு வேலைகள் கிடைக்குங்க. புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியானது வெற்றியாகும். உங்களுடைய லாபாதிபதி புதன் பார்த்திங்கன்னா இப்பொழுது சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டங்கள் முழுவதுமே சிறிது சாதகமாக இருப்பதனால பணப்பழக்கங்களில் இருந்து கொண்டே இருப்பீர்கள். புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி அனைத்துமே வெற்றியை கொடுக்குங்க. வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்களானது இப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலகட்டத்தினுடைய முற்பகுதியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்தமஸ்தான ராகுவிற்கும் பிற்பகுதியில் அஷ்டமஸ்தான சனிக்கும் குரு பார்வைகள் கிடைத்திருப்பதனால சங்கடங்கள் எல்லாமே விலகும். நினைத்த வேலைகளை பார்த்திங்கன்னா நினைத்தபடி நடத்துவீர்கள். குடும்பத்தில் சுபிட்சமான நிலைகளானது இருக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியங்களானது ஏற்படுங்க. திருமண வயதினருக்கு வரன்களானது அமைந்து மனநாளானது முடிவாகுங்க. பொன்பொருளும் சேரும். சந்தோஷமான நிலைகளானது இருக்குங்க. அதேபோல் புதிய வாகனத்தை நீங்கள் வாங்கலாம். ஆடம்பர பொருட்களையும் வாங்கலாம். தம்பதிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகளானது பார்த்திங்கன்னா முடியும் அப்படின்னே சொல்லலாங்க. ரொம்ப தீர்க்கமாகவே பார்த்திங்கன்னா பேசி முடிவடைந்து விடும் அப்படின்னே சொல்லலாம். உறவினர்களுடைய மத்தியில் செல்வாக்கானது உயரப்போகிறது. அதேபோல் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் கேது சஞ்சரிப்பதனால எல்லா விஷயத்திலுமே அனைத்திலும் பார்த்திங்கன்னா நிதானங்களும் கவனங்களும் ரொம்ப அவசியம். விவசாயிகள் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது ரொம்ப நல்லது. அதேபோல் மாணவர்களுக்குமே இந்த காலகட்டங்கள் ரொம்ப யோகமானதாக அமையும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.